சொன்னார்கள் மௌதான், ரெண்டு மவுத் இந்த சமூகத்தில் நடக்கும். அதிகமானவர்கள் மௌத்தாகுவார்கள். இது நடந்தது ஹிஜ்ரி 18ஆம் ஆண்டு. ஹிஜ்ரி 18ஆம் ஆண்டுடைய இஸ்லாமிய வரலாற்று எடுத்து பாருங்கள். அல் பிதாயா வ நிஹாயாவுல, அல் காமில், இதே போல மும்தபம் வரலாற்று கிதாபுகள் இருக்குது. ஹிஜ்ரி 18ஆம் ஆண்டு முஸ்லீம்களுடைய மிக கவலையான ஒரு ஆண்டு. ஏனென்றால் முக்கியமான சஹாபாக்களில் 25,000 சஹாபாக்கள் ஒரே அடியாக மௌத்தாயிட்டார். எத்தனாயிரம் சஹாபாக்கள்? 25,000 சஹாபாக்கள். ஒரு நோய் ஒன்று உருவாகியது, தாஊன் என்ற நோய், கோலரா. ஆடு சக்தி எடுக்கும், அந்த ஆட்டிலிருந்து வந்த ஒரு நோய். அது நடந்த இடம் அமவாஸ். வரலாற்றிலே தாஊன் அமவாஸ் என்று பிரபல்யம். அமவாஸ் இருக்குது எங்க? ராமல்லாவுக்கும் குதுசுக்கும் இடையில, பலஸ்தீன்ல. முஸ்லீம்கள் ஹிஜ்ரி 18ஆம் ஆண்டு பலஸ்தீனை வெற்றி கொண்டாங்க. வெற்றி கொண்ட பொழுது ஜாபியா என்ற இடத்திலே அபு உபைதா பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹுடைய தலைமையில முஸ்லீம்கள் இருக்கிறார். பைத்துல் மக்திஸுடைய வெற்றி கிடைத்ததோடு உமர் ரலியல்லாஹு அன்ஹு பைத்துல் மக்திஸிலே எழும்பி நின்று அதான் சொல்லும்படி சொன்னார்கள் பிலால் பின் ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அதான் சொன்னதோடு முழு சஹாபாக்களும் தேம்பி தேம்பி அழுதார்கள். பைத்துல் மக்திஸுடைய இடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஞாபகம். வெற்றி கொண்டதற்கு பிறகு முஸ்லிம்களுடைய படை திமிஷ்கிலே இருக்கிறது, தமஸ்கஸிலே. இதற்கு தலைவராக அபு உபைதா பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தார்கள். அபு உபைதா பின் ஜர்ராஹ் என்றா யாரு? நபி அவர்கள் 10 பேரை சொர்க்கத்துக்கு நன்மாராயம் சொன்னார்களே, அதுல ஒரு ஆள். இதனுடைய பேர் ஆமிர். அபு உபைதாவுடைய பேர் ஆமிர் பின் ஜர்ராஹ். மிக முக்கியமான சஹாபி. அவ்வாறான விசுவாசமானவர்கள் உலகத்தில் இல்லை, நம்பிக்கையானவர்கள். அபு உபைதா பின் ஜர்ராஹ் தான் 2 ஹிஜ்ரத் செஞ்சவர். அது மாத்திரமல்ல, பத்ர் யுத்த களத்தில் வாப்பாவை கொலை செஞ்சு விட்டார். அவ்வளோ ஈமான்ல உறுதியானவர் அபு உபைதா பின் ஜர்ராஹ். இவருடைய படைதான் 300 பேரோட போய் கடைசிய அம்பர் மீன் கிடைச்சது முஸ்லீம்களுக்கு இவருக்கு தான். இவரை அமீராக்கி வச்சிருக்கிறாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு அமவாஸ்ல. இப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்கள் அழைத்து கொண்டு 2வது தடவை ஷாமுக்கு வராங்க. வந்த நேரம் ஷாம் சரா என்ற இடத்தை அடைஞ்ச பொழுது அபு உபைதா பின் ஜர்ராஹ், யஸீத் பின் அபி சுஃபியான், சுஹைல் பின் அம்ர், ஷுரஹ்பீல் பின் ஹசனா, பெரும் சஹாபாக்கள் எல்லாம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்க வராங்க. இந்த நோய் ஆரம்பிச்சிட்டு, கோலரா. இப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு மஷூரா செஞ்சாங்க, என்ன செய்யறது? அமவாஸ் என்ற இடத்துக்கு போறதா இல்லாட்டி மதீனாக்கு போறதா? திரும்பி சஹாபாக்கள் எல்லாம் சொன்னாங்க, கலீஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸ் இருக்குது, எந்த ஊர்ல நோய் இருக்குதோ அந்த ஊருக்கு நுழையாதீர்கள், அந்த ஊர்ல உள்ளவர்கள் அந்த ஊரை விட்டு வெளியேறாதீர்கள். சைனா தான் செஞ்சிருக்குது, அந்த ஹதீஸை தான் செஞ்சிருக்கு. யாரும் வெளியிறங்க இயலாது, யாரும் உள்ளுக்கு வரையலாது. இது ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முறை. இது யாரும் வெளியிறங்க இயலாது, யாரும் உள்ளுக்கு நுழைய இயலாது. இதுக்குரிய மருந்தும் இருக்குது எங்கள்கிட்ட. கடைசியா சொல்றேன், சைனாக்கு போய் சொல்லுங்க இந்த மருந்து, இதுதான் மருந்து. இந்த தொற்று நோய்க்கு மருந்தும் இருக்குது எங்கள்கிட்ட. என்ன மருந்துன்றத கடைசி உங்களுக்கு சம்பவத்துல வரும். இப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு முடிவெடுத்தாங்க, ஷாமுக்கு போறது இல்ல, மதீனாக்கு போவோம்.
அபூ உபைதா பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு கேட்டாங்க, கலீஃபா அத்தஃபிர்ரு மின் கதரில்லா, என்ன அல்லாஹ்ட கலா கதிர் இருந்து விரண்டோட போறீங்களா? சொன்னாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இல்ல அபூ உபைதா, இதுதான் இந்த ஹதீஸ். நீங்க இல்லாம வேற யாராவது இதை பேசி இருந்தா நான் பாடம் படிச்சு கொடுத்திருப்பேன் என்று அபூ உபைதா பின் ஜர்ராஹ் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அப்படி அன்பு வைத்திருந்தார், அவ்வளோ மஹப்பத். இப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு மதீனாக்கு வந்துட்டாங்க. மதீனாக்கு வந்துட்டு அபூ உபைதா பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கடிதம் எழுதினாங்க. அபூ உபைதா, கடிதம் கிடைச்சதோட நீங்க மதீனாக்கு வாங்க. அபூ உபைதா பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு கடிதம் கிடைக்குது. கடிதத்தை பார்த்ததோட விளங்கிட்டாங்க, உமர் என்ன மெதுவா இங்கிருந்து எடுக்க போறார். பதில் கடிதம் எழுதினாங்க. அபூ உபைதா பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு, கலீஃபா, நானும் முஸ்லீம்கள்ல ஒரு ஆள், நான் இந்த ஊரை விட்டு வரையல. கடிதம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சேர்ந்துச்சு. கடிதத்தை பார்த்ததோட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அழ ஆரம்பிச்சிட்டார். பக்கத்தில் இருந்தவங்க கேட்டா, என்ன அபூ உபைதா மௌத் ஆயிட்டாரா? இல்ல, செய்தி வரும். மௌத்தாகல் என்னும் செய்தி வரும். சகோதரர்களே, இப்ப அபூ உபைதா பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்க, அடுத்த கடிதம் வருது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு மருந்து எழுதினாங்க. உடனே முஸ்லீம்களை கூட்டிட்டு மலைக்கு போங்க, உயர்ந்த இடத்துக்கு போங்க. இவ்வாறான வைரஸ் நோய்கள் வந்தால் இது மலை ஏரியாக்களை தாக்காது, உயர்ந்த இடங்களை தாக்காது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு எழுதினாங்க. உடனே எல்லாரையும் கூட்டி எடுத்துட்டு நீங்க உயர்ந்த இடத்துக்கு போங்க. சரி என்று சொல்லி படையை ரெடி ஆக்குறாங்க முஸ்லீம்களை. அபூ மூஸல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அப்ப அந்த படையில் இருந்தாங்க. அபூ மூஸல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அபூ மூஸா, ரெடியாங்களும் போவோம் படையை எடுத்துட்டு. சரி, வீட்டுக்கு போய் வாரன்ட்டு போறாங்க. அபூ மூஸல் அஷ்அரி ரலியல்லாஹு உடைய மனைவிக்கு அந்த நோய் பிடிச்சிட்டு, தாஊன் அமவாஸ், கோலரா. அவ உடனே மவுத் அந்த இடத்துல. இது ரெடியாகிட்டு அபூ உபைதா பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு வாகனத்துல கால வைக்கிறார். அவருக்கு பிடிச்சிட்டு நோய், அமீருக்கு தாஊன் வந்துட்டு. உடனே படையை சேர்த்து ஒரு பயான் செஞ்சார். சஹாபாக்களே, அல்லாஹ்ட ரஹ்மத் இது அல்லாஹ்ட ரஹ்மத், நோய் வந்திருக்குது. நான் மௌத்தானாலும் நீங்க அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடங்க அப்படின்னு அபூ உபைதா பின் ஜர்ராஹ் வஃபாத் ஆயிட்டார். வஃபாத் ஆகும் பொழுது முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அமீராக்கிட்டு வஃபாத் ஆயிட்டார். உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு கடிதம் எழுதினாங்க, இஹ்தஸிப் இம்ரான், உமர் நீங்க அல்லாஹ்ட்ட நன்மையை நாடுங்க. அபூ உபைதா பின் ஜர்ராஹ் மௌத் ஆயிட்டார். கான லில்லாஹி அமீனன் வ கான ஃபீ கல்பிஹி அஸீமா, அல்லாஹ்வை மதிக்கிறவர் மௌத் ஆயிட்டார். இந்த கடிதம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வருது. அதை பார்த்ததோட தேம்பி தேம்பி அழுதார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இப்ப மையத்தை அடக்கிட்டு முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு எழும்பி பயான் செய்கிறார். நான் இப்ப அமீர், எல்லாரும் கட்டுப்பாடு நடப்போம் சொல்லும் பொழுது முஆத் பின் ஜபலுடைய மகன் அப்துர் ரஹ்மானுக்கு பிடிச்சிட்டு நோய். அப்துர் ரஹ்மான் மௌத்தாய் சில வினாடி போகல முஆத் பின் ஜபலுக்கும் வந்துட்டு. எப்படி கோலரா? சொல்றாங்க, ஹஸ்ரத் யஸீத் பின் அபி சுஃபியான், ஷுரஹ்பீல் பின் ஹசனா, சுஹைல் பின் அம்ர், முழு ஃபெமிலிக்கும் மவுத், மையத்து தான். கிட்டத்தட்ட 25,000 சஹாபாக்கள் மவுத். எத்தனை ஆயிரம்? 25,000 சஹாபாக்கள் மவுத். உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அடுத்த அமீருக்கு கடிதம் எழுதினாங்க, அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அம்ர் உடனே முஸ்லீம்கள் எடுத்துட்டு உயரமான இடத்துக்கு போய்த்திருங்க. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்க, மீதமாக இருந்த சஹாபாக்களை அழைத்து கொண்டு அப்படியே மலைக்கு போனாங்க. அதுக்கு பிறகுதான் இந்த நோய் நின்றது. அப்ப வாழ்க்கையில இஸ்லாமிய வரலாற்றுல முஸ்லீம்களுக்கும் இது போன்று நடந்திருக்கு. இது அல்லாஹ்வுடைய
குதரத், இது அல்லாஹ்ட கலா கதிர். சஹாபாக்கள் இவ்வாறொன்று வந்தா பாதுகாப்பு செஞ்சிருக்கிறார். சரி வந்துட்டு ரஹ்மத்து நபிக்கும் சொல்லுவாங்களாம், அல்லாஹ்ட ரஹ்மத் இது, நபியுடைய துஆ. ரஹ்மத்து ரப்பிக்கும் வ தஅவத்து நபியிக்கும் அப்படின்னு சந்தோஷமா தான் மௌத்தா போனாங்க. ஆகவே அல்லாஹ் இந்த ஆயத்துல சொல்றான், யுஹீ வ யுமீத், ஹயாத்தாக்குறவன் அல்லாஹ், மௌத்தாக்குறவன் அல்லாஹ். சைனாக்கு நடந்து துஆ கேட்கும், யா அல்லாஹ் ஹிதாயத்தை கொடு, யா அல்லாஹ் சுகத்தை கொடு. மனிதர்கள் தானே, மனிதர்கள் தானே, யாரா இருந்தாலும் உலகத்தில் மனிதர்கள். அல்லாஹ் அவங்களுக்கு நல்ல வாழ்க்கையை திருப்பி கொடுக்கணும். யார் யாருக்கெல்லாம் இந்த நோய் வந்திருக்குதோ அல்லாஹ் சுகத்தை கொடுக்கணும், ஹிதாயத்தை கொடுக்கணும்னு நாங்க முஸ்லீம்கள் அல்லாஹ்ட்ட துஆ கேட்போம்.